கேது ராசிக்குள்ள வந்தது பெரிய பிரச்சனை. சந்தோஷம்லாம் இருக்கா அப்படிங்கிற நிலைமை தான் ஒரு 3 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. ஸோ அதிலிருந்து மாறி ஒரு சந்தோஷம் நிலைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதேபோல் இவங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலம் பார்க்குறாரு. கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு சிம்மராசிக்காரங்க சிறப்பாக இருக்குது. நான் நல்லா வேலை பார்க்குறேன், ரொம்ப கடினமாக இந்த கம்பெனிக்காண்டி உயிரை கொடுக்கேன், எனக்கு ஏன்டா ப்ரொமோஷன் கொடுத்தா வேலையே பார்க்க கொடுக்குறீங்க, மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிவிட்டு தட்டி கேட்பாங்க. ஸோ அந்த கேட்டது தான் பிரச்சனை. ஸோ இந்த நிலை மாறி இந்த சிம்ம ராசினியர்களுக்கு குரு பகவான் என்னெல்லாம் கொடுக்க காத்திருக்கார்? குரு பகவான் சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வருகிறார். விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விரயஸ்தானத்துக்கு வராரே, ஏதாச்சும் வச்சு செஞ்சுருவாரா? 11 இருக்கும்போதே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்தோம். ஸோ அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு கேது ராசிக்குள்ளே வந்தது பெரிய பிரச்சனை. ஓகே. அதே போல் சிம்மராசி என்பவர்களுக்கு சனி பகவானுடைய பார்வை டைரெக்டாக கும்ப ராசிலேருந்து 7ஆம் பார்வை கிடைச்சது பிரச்சனை. இதுதான் நிறைய பிரச்சனை சிம்மராசிக்காக சந்தித்தாங்க. நிறைய சிரமப்பட்டாங்க, நிறைய மன அழுத்தத்தில் இருந்தாங்க. ஸோ இந்த வட்டம் அவங்களுடைய சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. அதாவது சந்தோஷம் எங்கே கிடைக்கும், சந்தோஷம்லாம் இருக்கா அப்படிங்கிற நிலைமை தான் ஒரு 3 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்போது தனியாக போய் உட்காந்துருக்காங்க சிம்மராசிக்காரங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு நிறைய சிரமங்கள் இருந்துச்சு. ஸோ அதிலிருந்து மாறி ஒரு சந்தோஷம் நிலைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்குது. ஸோ அதே போல் சிம்மராசிக்கு 4ஆம் வீடான விருச்சகத்தை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்குறதுனால சிம்மராசி என்பவர்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், பிடிச்ச மாதிரி கார் வாங்கக்கூடிய யோகம். ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிரக ரீதியாக ஏற்படும். அவங்களுடைய அம்மாவுக்கு ஏதாவது அவங்களுடைய அம்மாவுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது சரியாயிடும். ஸோ சில சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அம்மாக்காண்டியே இப்போ 1 வருஷமாக நிறைய மருத்துவ செலவு செலுத்திருக்காங்க. ஸோ அந்த நிலை மாறி அம்மாவுடைய ஆரோக்கியம் சிறப்படையும். அதேபோல் இவங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலம் பார்க்க கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு சிம்மராசிக்காரங்க சிறப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் அதிகமாக கடன் வாங்கிட்டாங்க. நான் ராணின்னு சொல்லி இந்த சிம்மராசி இப்போ பேரை கூட சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஸோ அதிலேருந்து வெளியே வந்து நிலையான ஒரு தன்மையில் பொருளாதாரத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்குது. ஸோ இதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பும், அரசாங்க வேலைக்கு யார் முயற்சி எடுக்கிறாங்களோ சிம்மராசிக்காரங்க யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்காங்களோ அவங்களுக்கு உறுதியாக அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் அற்புதமாக கொடுக்க போகிறார். நான் வேலையில் ப்ரொமோஷனுக்காண்டி காத்திருக்கேன். அதாவது சிம்மராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 வருஷம் ஒரு ஃபீல் பண்ணுறது என்னென்னா, நான் நல்லா வேலை பார்க்கேன், ரொம்ப கடினமாக இந்த கம்பெனிக்காண்டி உயிரை கொடுக்கேன், எனக்கு ஏன்டா ப்ரொமோஷன் கொடுக்காம வேலையே பார்க்க கொடுக்குறீங்க, என்ன ரீசன் அப்படின்னு தட்டி கேட்பாங்க. மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிவிட்டு தட்டி கேட்பாங்க. ஸோ அந்த கேட்டது தான் பிரச்சனை. நீ பேசுவியா அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை லாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த நிலை மாறி இவங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு பதவி உயர்வு உறுதியாக குரு பகவான் மூலமாக இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து பெஸ்ட்டு அப்படின்னா சிம்மராசிக்காரங்க எல்லா விதமான பிரச்சனை சொல்ல ஆரம்பித்தா ஒரு வீடியோ பத்தாது. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துடைய பிரச்சனை சொன்னால் சிம்மராசிக்கு குறைஞ்ச 1 மணி நேரம் பேசலாம். அந்தளவுக்கு பிரச்சனையை மட்டுமே வாழ்க்கையாக இந்த 3 வருஷம் அவங்க சந்திச்சிருக்காங்க. நல்லது பண்ணதெல்லாம் குத்தமாக போச்சு. யார் நல்லா இருக்கணும், நம்ம கூட இருக்கவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே நல்லா இருக்கணும்னு சொல்லி இவங்க யாருக்கு போய் உதவி செஞ்சாங்களோ அவங்க தான் நம்ம கட்டப்பா வந்து பாகுபலியை பின்னாடி கூடி குத்துன மாதிரி சிம்மராசிக்காரங்களை பின்னாடி இருந்து முதிரை குத்திட்டாங்க. ஸோ சிம்மராசிக்காரங்களை எய்த்துன்னு டேரெக்டாக அடிக்கிற அளவுக்கு யாருமே கிடையாது. ஓப்பனாக சொன்னால் சிம்மராசியும் நம்ம மேசராசிக்காரங்களும் டைரெக்டாக நின்று எதுக்கு நின்று அடிக்கவே முடியாது. ஏன்னா இவங்க கரெக்டான பாயிண்ட் வச்சுருப்பாங்க. ஒரு வார்த்தைனால திருவார்த்தைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இவங்களை பின்னாடி முதுகில் குத்துனவங்க தான் அதிகமான நம்பர். ஸோ அந்த நிலையிலேருந்து மாறி இவங்க யார், இவங்க திறமை என்ன இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய லைஃப் சூப்பராக இருக்க போது. மேலும் நம்மளுடைய சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மாத காலமாக அவங்களுக்கு இருக்க மன அழுத்தம் வேறு யாருக்குமே இருக்காத அளவுக்கு அழுத்தம், ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப பிரச்சனை, நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், பேசினா குத்தம்னு எல்லா விதமான ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு குழப்பத்திலும் பிரச்சனையும் இருந்தாங்க. இந்த பிரச்சனை வந்து வெளியே வர போகிறாங்க. ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கும், ஆனால் என் கணவர் என்கிட்ட பேச மாட்டார். ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கும், என் மனைவி என்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக இருக்கோமாங்கிற சந்தேகம் கூட எங்களுக்கு வந்துருச்சு. அப்படிங்கிற நிலைமை தான் சிம்மராசி என்பவர்களுக்கு நிறைய இருந்துச்சு. ஸோ அதிலேருந்து மாறி
ஒரு கணவன் மனைவியோடைய ஒற்றுமை, அங்கீகாரம், அற்புதம், மகிழ்ச்சி, குழந்தை பாக்கியம் என்று இவங்க லைஃப்பில் நிம்மதியாக ஒரு பெரிய டேனிங்கே கிடைக்கும். ஓகே சார், சூப்பர். சிம்மராசினியர்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? அதாவது சிம்மராசிக்கு பார்த்திங்கன்னா ராசியில் கேது பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான். புதிய நண்பர்கள் உருவாகிறாங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும். அதே போல் நண்பர்கள் ஏதாச்சும் இவங்ககிட்ட உதவி கேட்டு வராங்க, இல்லை இவங்களை ஏதாவது ஒரு பிரச்சனை கூப்பிட்றாங்கன்னா இவங்க கொஞ்சம் யோசித்து நிதானமாக போகணும். ஏன்னா சிம்மராசிக்காரங்க பார்த்திங்கன்னா 400 ரவுடி தான் வாண்டடாக போய் ஹெல்ப் பண்ண போயிடுவாங்க. என்னை பற்றி தெரியுமில்ல, நான் உனக்கு என்னென்னா செய்வேன் அப்படின்னு போய் நின்றுவாங்க. இவங்க நண்பர்கள் இவங்க பாதி பேர் பார்த்திங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா ராகு 7ல் உட்காந்துருக்கான், ராசியில் கேது உட்காந்துருக்கான். அப்போ உன்னால் பண்ண மாட்டியாடா, நீ செய்ய மாட்டியா, நான் உன்னை தானே நம்பி வந்தேன், உன்னை தானமாக நான் நம்பி வந்தேன் சிம்மராசி பெண்களையும் சொல்லுவாங்க, ஆண்களையும் சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மாட்டிக்கிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நிதானமாக, இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கையோடைய அர்த்தம் இவங்களுக்கு சரியாக இல்லை, இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சி இவங்க வீட்டில் நிலச்சிருக்கணும், இவங்களுக்காக வாழ கற்றுக்கிட்டா உறுதியாக சிறப்பாக இருப்பாங்க, செம்மையாக இருப்பாங்க. ஓகே சார், சூப்பர். சிம்மராசி வழிபடக்கூடிய தெய்வம்? சிம்மராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி காலங்களில் நம்மளுடைய ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் அன்னையை வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றங்கள், அற்புதமான செயல்பாடுகள், ஆண்டாளுடைய ஆசீர்வாதம் மூலமாக சிம்மராசிக்காக சிறப்பாக இருப்பாங்க. ஓகே சார், சூப்பர் சார். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்கள். ஸோ இதில் 9 கிரகங்கள் பார்த்திங்கன்னா 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள். அதாவது ராகு பகவானும் கேது பகவானும் நிழல் கிரகங்களாகவே கருதப்படுறாங்க. ஸோ மீதி உள்ள 7 கிரகங்கள்னு சொல்லுவோம், இது ரியல் கிரகங்கள். ஸோ இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா மிக சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டோட்டலாகவே சுபத்தன்மையில் உள்ளவர் நம்முடைய குரு பகவான். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த 2026 ஜூன் மாதத்தில் கரெக்டாக நம்முடைய மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் கடக ராசிக்குள்ளே வரும். அதாவது காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். ஸோ இந்த 4ஆம் இடம் ஏன் மெயினாக சொல்கிறோம்னா, இந்த 4ஆம் இடத்துக்கு வரதான் மிகப்பெரிய ஒரு யோகம். கிட்டத்தட்ட 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் கடகராசிக்குள்ளே தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வருவார். கடகராசியில் குரு பகவான் உச்சம்னு சொல்லுவோம். ஸோ எப்பயுமே நல்லது செய்கின்ற குரு பகவான் இப்போ ரொம்ப ரொம்ப நல்லது செய்யப்படும். ஸோ அப்படிப்பட்ட தன்மை தான் இந்த குரு பயிற்சி மூலமாக உலகியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள். நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்குமே எது கிடைக்கல, எது எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும், எது என்னை விட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லைவா? அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய தன்மையில் குரு பகவானுடைய அற்புதமான பார்வைகள், உச்ச வீட்டிலேருந்து அவருடைய அற்புதமான பார்வையான 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. ஸோ இந்த 3 பார்வைகள் மூலமாக படாத பாடுபடக்கூடிய என்னால் வாழவே முடியல அப்படின்னு நினைக்கிற எந்த நேர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்க்கையை அற்புதமாக அமைச்சு கொடுக்கக்கூடிய செயல்பாடு இந்த குரு பயிற்சிக்கு மேலும் உண்மையிலே சூப்பர். ஓகே, சூப்பர்.